குதிரைக்கு எவ்வளோ கேட்டாங்க? 600 ரூபா எல்லாருக்கும். ஒருத்தருக்கு எல்லாருமே இங்கிலீஷ் இருந்தாங்க. சோஷியல் மீடியா அப்படின்ற ஒன்று இல்லாட்டி இந்த ஃபால்ஸ் இருக்கிறது எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கொடைக்கானல் போக போறோம். இப்போ மணி கரெக்டாக 12:30. நம்மளோட ஹெவன் பிளேஸ் வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி. வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூக்கால் சினிமா ஆக்டர்ஸ், ஹீரோயின்ஸ் எல்லோரும் வந்து ஸ்டே பண்ணக்கூடிய அதே இடம். போன தடவை வந்துட்டு இப்போ இந்த இடத்துல அமலாப்போல் பார்த்தோம். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஸ்பிரிட்டாக எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கொடைக்கானலில் இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாள், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வந்து கொடைக்கானல் வந்திருக்கிறோம். நேற்று நைட்டு வந்து கொடைக்கானல் வந்து சேர்ந்தோம். இப்போ நம்ம தங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பெரிய பெரிய ஆக்டர்ஸ், ஹீரோயின்ஸ் எல்லோரும் வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. நம்மளும் அந்த இடத்துல இருக்கிறது வந்து நல்லா இருக்குது, ஃபீலே நல்லா இருக்குது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து பக்கத்தில் வேறு என்ன ரூம்ஸ் வந்து நல்லா இருக்குதுன்றத வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து கூக்கால் லேக்கை தாண்டி போயிட்டுருக்கோம். அந்த லேக்கோட வியூ எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். தாமரை தான் ஆக்சுவலாக வந்து இது வந்து நன்னீர் குளம். இது வந்து மேலே தாமரை அழகாக வந்து இருந்துட்டு இருக்குது. தாமரை ஒன்றும் காணோம், தாமரை இலை தான் இருக்குது. கூக்காலுங்கிற அழகிய மலை கிராமம் வந்து கொடைக்கானல்லேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கிராமத்துக்கு வர்ற வழியில் தான் பூம்பாறை, மன்னவனூர் இதெல்லாம் கடந்து தான் இந்த ஊருக்கு வருவீங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கிங் விரும்புகிறவங்க, ஹைடன் ஃபால்ஸ் விரும்புகிறவங்க, மக்கள் கூட்டம் வந்து அடர்த்தி கம்மியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கூக்கால் வந்து ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். இங்கே இருக்கிற ரெசார்ட்ஸும் வந்து சூப்பராக இருக்கும். அதில் 2-3 ரெசார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் போயிட்டுருக்குறோம். நீங்களும் பாருங்கள், அதோடய வியூஸ் மட்டும் காட்டுறேன். நமக்கு வந்து மார்னிங் பயணத்தில் வாகனம் ஓட்டுவது மோகன்ராஜ், எக்ஸ்ட்ரீம் பில்டர், த கிரேட் ஆஃப் இன்ஜினியர் மிஸ்டர் மோகன்ராஜ் அவர்கள். அதுக்கு பின்னாடி சிம்பிள் காட்டி கொண்டிருப்பவர் ஜித். இப்போ வந்து நம்ம இந்த ரெசார்ட் தான் கேட்க போகிறோம். இந்த ரெசார்ட்டோட வியூ பாருங்கள். கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுவோம்.
பக்கத்தில் இருக்க ரூம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, சரி இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, பெரும்பாலும் இந்த ஃபால்ஸ் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் கேள்விப்பட்டோம். அந்த ஃபால்ஸோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தூத்து ஃபால்ஸ். அந்த தூத்து ஃபால்ஸுக்கு நாங்கள் வந்து எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து போனோம். இதில் என்ன ஒரு சிக்கல்னால், அதுக்கு வந்து 4.5 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே ட்ரக்கிங் பண்ணி நடந்து போகணும். இறங்குறது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் திருப்பி ஏறி வர்றது மிகவும் சிரமமான செயல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்மளை சொன்னாங்க. ஆனால் அதுக்கும் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்ன ஒன்றுன்னா, நம்ம இறங்குறப்ப வந்து நடந்து போயிடலாம், திருப்பி வரும்போது அங்கே குதிரை இருக்குது, அந்த குதிரை வழியாக மேலே ஏறி வந்துடலான்னு ஒரு நம்பிக்கை கொடுத்த காரணத்தினால நாங்களும் அந்த இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணி போனோங்க. இன்னைக்கு நம்ம போயிட்டுருக்கிற இடத்தோட பேர் என்ன அப்படின்னா கூக்கால் ஹைடன் ஃபால்ஸ். இப்போ வந்துட்டு இருக்கும்போது நிறைய கொடைக்கானல் மக்களே இருந்தாங்க. சோஷியல் மீடியா அப்படின்ற ஒன்று இல்லாட்டி இந்த ஃபால்ஸ் இருக்கிறது எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. நம்ம கூக்கால்னு சொல்கிறோமே, கூக்காலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற படம் முழுசாகவே இந்த கிராமத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான். அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா இன்னுமே இந்த ஊர் வந்து மக்கள் மத்தியில் பிரபலமாயிருக்கும். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகாதனால இந்த ஊரோட பேர் பெருசாக வெளியே வரல. ஆனால் இந்த ஃபால்ஸ் இருக்குதுங்களே, உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஃபால்ஸ். கொல்லிமலையோட ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை விட இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இந்த ஃபால்ஸ்க்கு நீங்கள் ஒரு தடவை வந்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப வர வைக்கிற அளவுக்கு இந்த ஃபால்ஸோட அழகு அவ்வளோ அழகு. சொல்வோமே பாப்பா, ஊஹும் சொல்வோமா பாப்பா.